திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் சிவில் இன்ஜினியர் அசோசியேஷன் இதுலேருந்து நிர்வாகிகள் எல்லாருமே இங்கே வந்திருக்கோம். அதாவது எங்களோட அசோசியேஷன் ஆனது வந்து கிட்டத்தட்ட 1993 ஆரம்பிச்சு 33வது வருஷமா இப்போ ஒரு 36 மெம்பர் கொண்ட சங்கமாக ஆரம்பிச்சு இன்னைக்கு ஒரு 400 உறுப்பினர்கள் கொண்ட சங்கமாக வளர்ந்திருக்கு. அது போக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி அனைத்து கட்டுமான பொறியாளர் சங்கங்களின் கூட்டமைப்பானது ஃபெடரேஷன் ஆஃப் ஆல் சிவில் இன்ஜினியர் அசோசியேஷன் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரின்னு இருக்கு. அதில் வந்து மொத்தம் நம்ம ஸ்டேட்ல வந்து 97 சிவில் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் அதில் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 25,000 மெம்பர்ஸ் அதில் நாங்கள் இருக்கோம். இதில் என்னன்னா நாங்கள் ஒரு ஆரம்ச கோரிக்கையை வந்து நம்மளுடைய மாண்புமிகு தமிழக முதல்வருக்கு தெரியப்படுத்துவதற்காக இன்றைய பொழுது அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள தலைமையிடத்தில் வந்து பிரஸ் மீட் மற்றும் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் அவரிடம் கோரிக்கை மனு கொடுப்பதற்காக அனைவரும் அந்தந்த மாவட்டத்தில் கூடியிருக்கிறோம். இந்த நேரத்தில் 2021 நம்ம ஆளுங்கட்சி நம்ம சிஎம் சாரோட தேர்தல் அறிக்கை பக்கம் 65 471 அறிவித்தது போல தமிழகத்தில் கட்டிட பொறியாளர்கள் கவுன்சில் அமைத்து இந்திய அரங்கில் தமிழகத்திற்கு உள்ள தனித்தன்மையை பெருமை சேர்த்திடும்படி தாழ்மையுடன் நாங்கள் சிஎம் சாரை கேட்டுக்கொள்கிறோம். மேலும் இது வந்து இந்த பொறியாளர் கவுன்சில் வந்து 2006 குஜராத் மாநிலத்திலையும் மற்றும் இந்த கர்நாடகா ப்ரொஃபஷனல் இன்ஜினியர் ஆக்ட் வந்து கர்நாடகாவில் 2024 பொறியாளர் கவுன்சிலை உருவாக்கி கொடுத்துருக்காங்க. அதுபோல எங்களுக்கும் நம்ம தமிழகத்தில் உள்ள பொறியாளர்களுக்கும் இது உருவாக்கி தரும்படி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்து அதாவது ரிஜிஸ்டர்டு இன்ஜினியர், அதாவது எப்படின்னா நாங்கள் வந்து ரிஜிஸ்டர்டு இன்ஜினியர் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் நாங்கள் பதிவு பண்ண வேண்டியது இருக்கு. இன்னைக்கு கார்பரேஷன்ல பதிவு பண்றோம்னா அடுத்து வந்து பக்கத்திலே இருக்கக்கூடிய பஞ்சாயத்து முனிசிபல் எல்லா இடங்களையும் நாங்கள் பதிவு பண்ண வேண்டியது இருக்கு. இதை வந்து தமிழகத்துல இருக்க ஒரு இடத்துல பதிவு பண்ணா எல்லா இடங்கள்லையுமே வந்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் செல்லுபடி ஆகும்ங்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு ஆணை பிறப்பித்து தரும்படி கேட்டுக்கொள்கிறோம். மேலும் இந்த ரிஜிஸ்டர்டு இன்ஜினியரை வந்து அதாவது ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனாக லைஃப் லாங்கா ஒரு இன்ஜினியர் வந்து ஒன் டைம் ரிஜிஸ்டர் பண்ணா போதும்ங்கிற மாதிரியும் ஆணை பிறப்பித்து தரும்படி கேட்டுக்கொள்கிறோம். மேலும் செல்ஃப் டிக்ளரேஷன் அதாவது நம்மளோட கவர்மெண்ட் வந்து ரொம்ப நல்ல ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது பாமர மக்களும் ஒரு 2500 சதுரடி காலி இடம் உள்ள ஒரு 3500 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் கட்டுறதா இருந்தா அவங்க வந்து கார்பரேஷன் ஆஃபீஸ்க்கோ உள்ளாட்சியில் அதாவது லோக்கல் பாடிஸ்க்கு எதுக்குமே நம்ம போக வேண்டாம். அந்தந்த இன்ஜினியர்ஸே முதல் நாள் டிராயிங் போடுறோம், அன்னைக்கே நாங்கள் படத்தை கட்டி அப்ரூவல் வாங்கி கொடுத்துட்றோம். இது ஒரு நல்ல ஒரு சிஸ்டம் நம்ம கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த இதில் செல்ஃப் டிக்ளரேஷன்ல என்ன நாங்கள் கேட்கறதுன்னா ஓடிபி ஆனது வந்து அந்தந்த இன்ஜினியர் யாரோட ஐடியில இருந்து நாங்கள் அந்த செல்ஃப் டிக்ளரேஷன்ல அப்ளிகேஷன் அப்லோட் பண்றோமோ அந்த இன்ஜினியரோட ஐடிக்கு வந்து அவங்களோட மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி வரணுங்கிறதை நாங்கள் இத்தருணத்தில் அதையும் நீங்க சரி பண்ணி தரணுங்கிறத நாங்கள் இத்தருணத்தில் கேட்டுக்கொள்கிறோம். திருநெல்வேலி மாநகராட்சியில அதாவது நம்ம 2019 பில்டிங் ஆக்ட் படி ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அதாவது லைசன்ஸ் ரெனிவல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸை பொறுத்தல வந்து 5000 ரூபாய் பணம் கட்டிக்கிட்டு இருக்கோம். இப்போ அவங்க என்ன கேட்காங்கன்னா ஒரு 5000 ரூபாய் வந்து அடிஷனலா டெபாசிட் நீங்க பண்ணுங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. அதையும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அதையும் எங்களுக்கு ரத்து செய்து தரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். 5000 ரூபாய் கேட்காங்க சார். நாங்க வந்து சார் ஒரு லைசன்ஸ் வாங்கணும்னாலே நாங்க வந்து என்ன 5000 ரூபாய் ஃபீஸ் வந்து கட்டணும் 5 வருஷத்துக்கு ஒருக்க. அந்த 5000 ரூபாய் ஃபீஸ் கட்டினா தான் அந்த லைசன்ஸ் தருவாங்க. அது வந்து ஒவ்வொரு உள்ளாட்சி அமைப்புலையும் இருக்கு. இப்போ நீங்க வந்து மேலநத்த பஞ்சாயத்துக்கு வேணும்னா தனியா வாங்கணும், பாளையங்கோட்டைக்கு வேணும் வாங்கணும், திருநெல்வேலி மாநகராட்சி வாங்கணும், அம்பாசமுத்திரம் வாங்கணும், நாகர்கோவில் வாங்கணும், இப்படி ஒவ்வொரு பக்கத்துக்கும் 5000 ரூபாய் கட்டினா தான் லைசன்ஸ் ஃபீஸ் இருக்குது. அதை வந்து நாங்க என்னன்னா ஒரே இதா பண்ணி தரணும் அப்படிங்கறத சொல்றோம். தமிழ்நாடு ஃபுல்லா எப்படி வந்து நமக்கு வந்து டாக்டர் வக்கீல் எல்லாத்துக்குமே ஒரு இடத்துல பார் கவுன்சில் இருக்கு, அதுல ரிஜிஸ்டர் பண்ணா அவங்க எங்கனாலும் பிராக்டிஸ் பண்ணலாம். டாக்டர் இருக்காங்க, அவங்களுக்கு ஐஎம்ஏ இருக்குது, அதுல ரிஜிஸ்டர் பண்ணா அவங்க எங்கனாலும் பிராக்டிஸ் பண்ணலாம். அதே போல பொறியாளர் அமைப்புக்கும் நாங்க ஒரே இடத்துல பதிவு பண்ணா
அவங்க தமிழ்நாடு ஃபுல்லா பதிவு பண்ற மாதிரி வேணும்னு சொல்லி கேட்கிறோம். இது வந்து ஏற்கனவே 2006 எங்க மாநில கூட்டமைப்பு உருவாக்குனதுல இருந்து பொறியாளர் கவுன்சில் வேணும் அப்படிங்கறத நாங்க வந்து வலியுறுத்தி சொல்லிக்கிட்டே இருக்கோம். இது கிட்டத்தட்ட 19 ஆண்டுகளா சொல்லிக்கிட்டே இருக்கோம். வர்ற ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் அவங்க எலெக்ஷன் மேனிபெஸ்டோல அவங்க வந்து அதை கண்டிப்பா கொண்டு வருவோம் சொல்லுவாங்க. ஆனா இந்த ஆட்சியுமே அவங்க வந்து 471வது இதான் நம்பரா அதுல கொடுத்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் இல்ல. இன்னும் 4 மாசத்துக்குள்ள ஆட்சி மாற போற ஒரு மாறுதா இல்ல அடுத்த ஒரு எந்த ஆட்சியும் வருது, அதுல வரக்கூடிய சூழ்நிலை வந்தாச்சு. இன்னும் அதை பண்ணல. ஆனா வந்து இந்த தமிழ்நாடு ஃபுல்லா பொறியியல் துறை வந்து ஸ்ட்ராங்கா இருந்தா தான் இன்னைக்கு வந்து கட்டுமானங்கள்ல உள்ள எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியா இல்ல, எல்லாருமே நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதுக்கு வந்து இந்த பொறியியல் துறை வந்து ஒரு ஸ்ட்ராங்காவும் வேலிடாவும் இருந்தா மட்டும்தான் முடியும். இப்போ லைசன்ஸ் எல்லாம் ஏன் நாங்க அப்படி கேட்கிறோம்னா, இப்போ ஓடிபி கேட்கிறோம் அப்படின்னா யாரோ ஒரு ஆள் கூட போய் ஒரு பிளானை கொண்டு போய் போட்டுட்டு இப்போ சோன்சோ ராஜேஷ்னா என் ராஜேஷன் பேரை போட்டு அவங்க இன்னொரு நம்பரை கொடுத்து ஓடிபி வாங்கிட்டு அதை ஏற்றிட்டு போயிடலாம். ஆனா அந்த துறை அந்த கட்டுமானத்துல ஏதாவது பிரச்சனை வந்து வரும்போது ராஜேஷ் யாருன்னு சொல்லி வந்து பிடிக்க வருவாங்க. இதுதான் வந்து அரசு சட்டத்துல அப்படி இருக்கு. ஏன்னா எந்த பொறியாளர் அதுல கையெழுத்திட்டாங்களோ அவங்கள வந்து சிறை தண்டனையும் அவங்கள வந்து தண்டிக்கப்படணும்னு இருக்கு. ஆனா இந்த ஓடிபியே வந்து பாத்தீங்கன்னா யாருக்குனாலும் போகலாம். ஈவன் தான் இப்ப நீங்களே போய் ஒரு பிளானை போட்டுட்டு ஒரு யார்கிட்டயோ ஒரு ஆள்கிட்ட பிளானை வாங்கிக்கிட்டு நீங்க போய் ஓடிபி போட்டு உங்க நம்பரை போட்டீங்கன்னா ராஜேஷ்கிற பேர்ல உங்களுக்கு வந்துடும். ஆனா இந்த ஓடிபி வந்து எங்களுக்கு டைரக்டா எங்களோட ரிஜிஸ்டர்டு நம்பருக்கு வந்துச்சுன்னா அந்த இது வந்து தவிர்க்கப்படும். அப்போ போலியான ஒரு அமைப்பு வந்து செயல்படுறது தடுக்கப்படுங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி கேட்கிறோம். அது போக கட்டுமான பொருட்கள் விலை நிர்ணயமும் நிறைய பிரச்சனையா இருக்கு. அப்போ இந்த கவுன்சில் ஒன்று வரும்போதுதான் விலை நிர்ணயத்துக்கான ஒரு அமைப்பு அதுல உருவாக்கப்படும். இந்த மாதிரி பல பிரச்சனைகள். ஆனா தமிழக முதல்வர் வந்து இப்போ 110 திட்டத்துல வந்து அது கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால அதை கொடுத்து இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி அதை கொடுத்து இந்த பொறியாளர் வாழ்வாதாரத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிறத கூட்டமைப்பு சார்பாகவும் திருநெல்வேலி மாவட்ட பொறியாளர் சங்க சார்பாகவும் கேட்டுக்கிறாங்க. எந்த இன்ஜினியர் பேர்ல அப்ளை பண்றீங்களோ அந்த இன்ஜினியருக்கு வரணும்ல. இன்ஜினியர் கையெழுத்து வேணும் சார். இன்ஜினியர் கையெழுத்து வரும்போது நீங்க எந்த இன்ஜினியர் கையெழுத்து போடுறாங்களோ அவங்களுக்கு ஓடிபி வந்தாதான் நீங்க கரெக்டா நான் கொடுத்த பிளான போடுறீங்களா வேற ஏதாவது நீங்க ஆல்டர் பண்ணி போடலாம். நீங்க சட்டத்துக்கு புறம்பா நீங்க பிளான் போட்டீங்கன்னா எங்க லைசன்ஸை கேன்சல் பண்ணலாம் ரூல்ஸ் இருக்கு. இல்ல அதெல்லாம் பாக்க நீங்க ஆன்லைன் பண்ணும்போது எதுவுமே பார்க்க மாட்டாங்க. நம்ம அப்ளை பண்ண அடுத்த செகண்ட் வந்து நமக்கு வந்து ஆர்டர், அதாவது பணம் கட்டக்கூடிய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்துரும். அடுத்து நம்ம ஃபீஸ் கட்டிட்டோம்னா ஆர்டர் வந்துரும். இப்படிதான் இப்ப இருக்க சிஸ்டம் வந்து இது வந்து நல்ல சிஸ்டம். ஏன்னா இது வந்து இப்போ லஞ்ச ஊழலை எதிர்க்கிறதுக்கு இது நல்லதுதான். சிஸ்டம் நல்ல சிஸ்டம். அந்த சிஸ்டத்தை நாங்க மறுக்கல. இது வந்து போலியான பொறியாளர்கள் அதுல வரக்கூடாது, போலியானவங்க அதுல போக கூடாதுங்கிறதுக்காக ஓடிபி சிஸ்டம் கேட்கிறோம். கையெழுத்து நாங்க தான் போடுறோம். நான் எங்கிட்ட போடாம நீங்க பிளான் அப்ரூவல் போட முடியாது. ஆமா, அது வந்து ஆன்லைன் இதனால ரிஜிஸ்டர் ஆயிரும். கையெழுத்து எங்க தான் வருது, எல்லாமே எங்க நம்பர் தான் வரும். ஆனா ஓடிபி வந்து யாருனாலும் பண்ணிக்கலாம். அந்த வரும்போது இது வந்து ஃபேக்கா கொண்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ என்னன்னா நீங்க அன்ஆதரைஸ்டா ஒரு பிளான் ரூல்ஸ் படி இல்லைன்னா அந்த பொறியாளர் வந்து பாதிக்கப்படுவார். அவர் மேல என்ன செய்வாங்க, கார்பரேஷன்ல நீங்க லஞ்ச ஊழல் இருக்கு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான். என்ன இது ஆன்லைன் என்ன கொண்டு வந்தாலும் ஒரு பார்த்து இருக்கும். அதை என்ன செய்வாங்க, நீ 26 இந்த ரூல்ஸ் இவ்வளவு சரியில்லை லைசன்ஸை கேன்சல் பண்ணுவாங்க. எடுத்த உடனே லைசன்ஸ் கேள்விப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து படிச்சு சுயதொழில் பண்ணுவோம். இன்னைக்கு அரசாங்கத்துக்காக நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்போ எப்படி நீங்க ஊடகத்துறைகள் எல்லாருமே சுயமா ஒரு இதை பண்ணிட்டு இருக்கீங்களோ அதே மாதிரி தான் பொறியாளர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு அரசாங்கம் என்கரேஜா இருக்கணுமே தவிர அதுக்கு வந்து இடைஞ்சலா இருக்கக்கூடாதுங்கிறத அந்த வேண்டுகோள். டைம் கொடுத்திருந்தாங்க சார். 1 மந்த்துக்குள்ள நமக்கு அப்ரூவல் கிடைக்குங்கிற ஒரு டைம் கொடுத்திருந்தாங்க. இப்போ வந்து அப்படி கிடையாது. செல்ஃப் டிக்ளரேஷன்ல நம்ம போட்டோம்னா அடுத்த ஒரு 1 ஹவர்க்குள்ள நம்ம ஆர்டரே வாங்கிடலாம் சார். 2500 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் 2500 ஸ்கொயர் ஃபீட்டா இருக்கணும். 3500 ஸ்கொயர் ஃபீட் சில்ட் பிளஸ் 2 வரைக்கும் பில்டப் ஏரியா இருக்கணும். அதுல வந்து அழகா நம்ம ரெண்டு கிச்சன் இருந்து நம்ம வாங்கிடலாம் சார். அழகா வருது, அதெல்லாம் வருது சார். எந்த ஒரு இடைஞ்சலும் கிடையாது. அதெல்லாம் வந்துகிட்டு இருக்கு. நல்ல சிஸ்டம். அதுல அந்த ஓடிபி சிஸ்டத்தை மட்டும் கொஞ்சம் எங்களுக்கு நீங்க பண்ணி கொடுங்கன்னு நாங்க கேட்கோம். வேற ஒண்ணு. ஆமா, சார் மக்களுக்கு வந்து என்னன்னா தரமான கட்டுமானம் கிடைக்கும் சார். நீங்க எத்தனை சதுரடி வீடு கட்டினாலும் குவாலிட்டியான ஒரு கட்டடம் கிடைக்கும். அந்த குவாலிட்டி இல்லாத பட்சத்துல அந்த பொறியாளர் வந்து கண்டிப்பா கட்டிக்கப்படுவார். அவர் தான் 100% ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்ப இருக்க ரூல்ஸும் அப்படி இருக்கு. ஆனா இதுல வந்து நிறைய இடை பிரச்சனைகள் இருக்கிறதுனால தப்பிச்சுக்கிடுவாங்க. ஆனா அந்த கவுன்சில் வந்துட்டா அவர் வந்து கண்டிப்பா பிராக்டிஸே பண்ண முடியாது. அவர் மேல ஒரு பிரச்சனை வந்துன்னா அவர் லைசன்ஸ் வந்து கேன்சல் ஆயிரும். அவர் தமிழ்நாட்டுல இந்தியாவுக்குள்ள எங்கனாலுமே அவர் வந்து பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வந்து தரமான கட்டடம் கிடைக்கும் சார். அதுல எந்த 100% அதுல மாற்றமே இருக்காது.
மெட்டீரியல் ரேட்டு குறையதுக்கான வாய்ப்பு இருக்கு. கவுன்சில் மெட்டீரியல் காஸ்ட் வந்து இப்போ இந்த 5 வருஷத்துல எத்தனை மடங்கு கூடணும்? சிமெண்டா இருக்கட்டும், ஸ்டீலா இருக்கட்டும், சாண்டா இருக்கட்டும், எத்தனை மடங்கு கூடியிருக்கு? அதெல்லாம் 200-300 மடங்கு கூடி இருக்கு. அதை நம்ம வந்து தனித்தனியா தான் நம்ம பட்டியலிட்டு சொல்லணும். சரிங்களா? ஸ்டீல்லாம் வந்து சார் ஒவ்வொரு டே பை டே இன்னைக்கு வந்து என்னன்னா கட்டுமான பொருள் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு எப்படி கோல்டு மார்க்கெட் இருக்குதோ டே பை டே இருக்குதோ அதே மாதிரி கட்டுமான பொருள் ஃபுல்லா ஆயிடுச்சு. ஏன்னா எல்லாமே வந்து ஒரு கார்பரேட் கையில போயாச்சு. இப்போ இன்னும் சிமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லாமே கார்பரேட் கையில போயாச்சு. இன்னும் 2 வருஷம் கழிச்சுன்னா சிமெண்ட் வந்து 1000 ரூபா வந்தாலும் வந்துடும், 2000 ரூபா வரும், 1000 ரூபா வரும், 3000 வரும், எதுனாலும் வரும். அப்படிதான் நம்ம அரசாங்கம் போய்கிட்டு இருக்கு. அதனால வந்து தொழிலை பாதுகாக்கிறதுக்காக எங்களுக்கு வந்து வாழ்வாதாரம் வேற கிடையாது. நாங்க படிச்சுட்டு பிஇ எம்இ பிஹெச்டி வரைக்கும் படிச்சுட்டு இந்த தொழிலே செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனால எங்க வாழ்வாதாரத்தை பாதுகாக்கிறதுக்கு இந்த மாதிரி சிஸ்டங்களை சரிப்படுத்தணும், நடைமுறை கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற கேட்டுக்கிறேன் சார். நாங்க அதை கேட்டுக்கிட்டே இருக்கோம். அத்தியாவசிய பட்டியல கொண்டு வாங்க அப்படின்னு. ஏன்னா சேர்க்க மாட்டாங்க. உங்களுக்கு தெரியாத ஒண்ணுமே இல்லைங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து எல்லா கட்டுமான பொருட்கள் எல்லாம் வியாபாரி மைனி ஈனி எல்லாம் யார் இருக்கா? அரசியல் சார்ந்தவங்க தான் இருக்காங்க. அதிகாரிகள் அரசியல் சார்ந்தவங்க இருக்குன்னு போது அது மாறல. அது வந்து மாறணும்னா இந்த அத்தியாவசிய பட்டியல வந்தாதான் முடியும் சார். ஜிஎஸ்டி குறைஞ்சதுக்கு அப்புறம் இப்போ ஒரு 15 ரூபா குறைஞ்சிருக்கு சார். குறைஞ்சிருக்கு 15 to 20 ரூபா குறைஞ்சிருக்கு. மேனுபேக்சரிங் காசு 100 ரூபா தான் சார். சரிங்களா? நாங்க பல வருஷமா சொல்லிட்டு இருக்கோம். சரிங்களா? சிமெண்டோட மேனுபேக்சரிங் காசு 100 ரூபா தான். நீ 50 கிலோல ஃப்ளை ஆஸ்ன்னு ஒண்ணு இருக்குது, உங்களுக்கு தெரியும். தூத்துக்குடியில போறது. அந்த தூத்துக்குடியில வந்து கவர்மெண்டோட நார்ம்ஸ் படி 20 to 25% மிக்சிங் பண்ணலாம் இருக்கு. ஃபேக்டரி நீங்க போனீங்கன்னா 35 to 40% மிக்சிங் பண்றாங்க. நீங்க 30% நீங்க அதை வச்சுக்கிட்டீங்கன்னா கூட 50 கிலோ சிமெண்ட்ல 30% நீங்க பாத்துக்காங்க ஃப்ளை ஆஸ் வந்துடும். அப்படிங்க மிச்சம் தான் ரா மெட்டீரியல். இதுல வந்து ஜிப்சம் வந்துடும், லைம் ஸ்டோன் வந்துடும், இந்த மாதிரி மூலப்பொருட்கள் வந்துடும். அப்படிங்கும் போது ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து வந்து ரொம்ப கம்மி தான். கார்பரேட் தான் சார். இது கேள்வியா கார்பரேட் தான் சார். அது வந்து எல்லாமே சார். எம்சாண்ட் வந்து இப்ப எல்லாமே அவங்க ஒரு அசோசியேட் வச்சிருக்காங்க, வச்சுக்கிட்டு கூட்டிக்கிட்டு இருக்காங்க, குறைக்க மாட்டேங்காங்க சார். ஒரு பொருள் வந்து இன்னைக்கு வந்து அரிசி விளைச்சல் நிறைய ஆயிட்டு வச்சுக்கோங்க. இப்ப நம்ம தஞ்சாவூர் மாவட்டத்துல அரிசி விளைச்சல் நிறைய ஆயிட்டுனா ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யணும்? அரிசியோட விலை குறையணும். ஆனா நமக்கு குறையுதா? இல்ல இல்ல நம்ம மாவட்டத்துல இருக்கோம். நம்ம தஞ்சாவூர்ல சொல்றேன், தஞ்சாவூர் நமக்கு நம்ம ஊர்ல வருதுங்க. அதிகமா வந்து திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டம் தான் நிறைய போகுது. இப்ப நீங்க வந்து அது போக நாங்க கேக்குறது வந்து அண்டை மாநிலத்துக்கு போறதா தடுத்தா கூட நம்ம ரேட் ஓரளவுக்கு ரீசனபிளா இருக்குங்கிறத சொல்லிட்டு இருக்கோம். அதெல்லாம் போகுதுங்க. போகுது. நீங்க வாங்க, மார்த்தாண்டம் தாண்டி அங்க வாங்க. நீங்க முக்குடல் ரோட்ல போங்க. முக்குடல் டு நீங்க சுரண்ட ரோட்ல போங்க. நீங்க ஒரு நிமிஷம் இருந்தீங்கன்னா டாரஸ் லாரியார் நம்ம விளையாட ஏற்றிக்கிறோம். சரிங்களா? போலலாம் என்ன யாரும் சொல்லவே வேண்டாம். நீங்க முக்குடல் போங்க, சுரண்ட போங்க, அப்படியே அந்த ரோட்ல போங்க. டாரஸ் வந்து கண்ணு மூடி முழிக்கிறதுக்குள்ள ஒரு 10 லாரி போயிட்டு சார். இப்ப ரிவர்ஸ் ஹேண்ட் வர்றது இல்ல சார். கோர்ட்டோட தடையினால எடுக்க முடியல சார். எடுக்கிறதுக்கு கோர்ட் இது பண்ணா கிடைக்கும். இல்ல கிடையாது சார். கிடையாது. ஸ்டாப் ஆயிடுச்சு. கொண்டு வரல. ஏன்னா அது ரேட் வந்து இப்போ ஒரு ரிவர்ஸ் ஹேண்ட் கொண்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1 லட்ச ரூபா வந்துடும். 1 லட்ச ரூபா வாங்கி இதெல்லாம் கட்ட முடியாது. ஆமா, 4 யூனிட் 1 லட்ச ரூபா. அதனால அது பண்ண முடியாது சார். அப்போ நம்ம வீடு கட்டுறது வந்து கனவா தான் இருக்கும். இயற்கையா கிடைக்கிறது ரிவர்ஸ் ஹேண்ட் தான் சார் நல்லது. சரிங்களா? ஆனா டெக்னாலஜி மாறுது. இன்னைக்கு உலகம் ஃபுல்லா டெக்னாலஜி மாறி இப்ப வளர்ந்த நாடுகள் ஃபுல்லா இப்ப 50 வருஷமா எம்சாண்ட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரிவர்ஸ் ஹேண்ட்ங்கிறது இருக்காது. சரிங்களா? ஆனால வந்து நமக்கு வந்து எது கிடைக்குது சஸ்டைனபிளா என்ன லோக்கல்ல மெட்டீரியல் கிடைக்குது அதை வச்சு இப்ப கட்டும் போதா சார் அது வந்து எக்கனாமிக்கா இருக்கும் சார். அது வந்து அரசியல் தலையீடு தான் சார். இப்ப நீங்க வந்து லோக்கல்ல ஒரு பொருள் வச்சிருக்கீங்க, அதை விற்கணும்னா நீங்க வெளியூர்ல இருந்து கொண்டு வந்தா இறக்குமதிக்கான அனுமதி இல்ல சார். சிமெண்டே நீங்க அதே மாதிரி தான் பாகிஸ்தான்ல இருந்து கொண்டு வந்தாங்க, மற்ற நாடுகள்ல இருந்து கொண்டு வந்தாங்க. குவாலிட்டில நல்லா தான் சார். இல்ல சார், நீங்க பொருட்கள் மேனுபேக்சரிங் வந்து எல்லாமே ஒரே சிஸ்டம் தான் சார். இன்னைக்கு வந்து நீங்க எந்த மேனுபேக்சரிங் எடுத்தாலும் ஒரே சிஸ்டம் தான். அது 200. அப்போ அந்த ரேட்ல வந்து 100 ரூபாய் குறைய இருந்தது சார். நம்மளோட 100 ரூபாய் கம்மியா இருந்தா அந்த டைம்ல 100 ரூபாய் குறையுது. அவங்க இறக்கி இம்போர்ட் பண்ணி டாக்ஸ் எல்லாம் கட்டி கவர்மெண்ட்டுக்கு அப்ப டாக்ஸ் அதுக்கு கூட இம்போர்ட் டாக்ஸ் கூட அதையும் கட்டி தான் நம்ம 100 ரூபாய்க்கு மேல குறைச்சு கொடுத்தாங்க சார். நாங்க வந்து மாசம் மந்திரிகள் எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கோம். 6 மாசம் ஒரு சிஎம் சார். எங்களுக்கு சார்ந்து வந்து ஏவாவேலா, அப்புறம் முத்துசாமி சார். சரிங்களா? இவங்களதான் நாங்க பார்த்து கொடுத்துருக்கோம். என்ன சார்?
இல்ல சார் அவர் தான் பிளானிங்க்கு இது அவர் தானே பிளானிங் வந்து அவர் அடிஷனல் சார்ஜ் மது விலக்கு இப்ப அடிஷனல் தான் போட்டிருக்காரு. என்ன சொல்றாரு? பண்ணுவோம் பாங்க சார், என்ன சார் சொல்லுவாங்க, பண்ணுவோம் பாங்க, இப்படி போயிட்டு இருக்கு சார். நீங்க பத்திரிகை துறையை நிறைச்சா நம்ம நாட்டுல எல்லா வளர்ச்சியும் நீங்க தான் கொண்டு வர முடியும். அது இந்த கட்டுமான துறைக்கான வளர்ச்சிக்கும் நீ உங்களோட உதவி வேணும்னு கேக்குறேன் சார். சார் இப்போ ஃபாரின்ல நீங்க வந்து துபாய் மாதிரி கண்ட்ரிகளை எடுத்துட்டீங்கன்னா கடல் மணலே இல்ல சார், துபாய் மாதிரி கண்ட்ரியில வந்து கடல் மணலே எடுத்து அதை வந்து வாஷ் பண்ணி தான் யூஸ் பண்றாங்க. அவங்களும் இன்னைக்கு வந்து நம்மளை விட பல மாடி கட்டடங்கள் இன்னைக்கு வந்து உலகம் வியக்கத்தக்கக்கூடிய கட்டடங்கள் வந்து சவுதி அரேபியா அந்த அரபு நாடுகள்லாம் கட்டிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க ஃபுல்லா கடல் மணலை எடுத்து தான் வாஷ் பண்ணி தான் மேக்சிமம் அவங்க வாஷ் பண்ணி தான் எடுக்கிறாங்க. டெக்னாலஜி அப்டேட் சார், டெக்னாலஜி வந்துச்சு, கெமிக்கல் காம்பவுண்ட் வந்துச்சு, அதை யூஸ் பண்ணி பண்ணிக்கிட்டே இருக்கலாம் சார்.